இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டியபடி ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குல்ல? பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக, நண்பனாக, தகப்பனாக மாத்திரம் இல்லாமல் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். நீங்க ஜெபிக்க முடியாம தடுமாறுறீங்களா? மனபாரங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை ஜெபிக்க முடியாம தடுக்குதா? உங்களுக்குள்ள அவிசுவாசம் பெருகி போயிருக்கிறதா? தேவன் மேல சந்தேகப்படுறீங்களா? எல்லாவற்றிற்கும் முடிவு இன்றைக்கு உண்டு. நீங்க உங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறினாலும் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருக்கிறத விட்டுறாதீங்க. தேவனை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து எதுவும் பேசாம இருக்கும்போது அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்வார். அவர் செய்கிற ஜெபம் அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவை உண்டாக்கும், ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்போதும் ஆவியானவரை சார்ந்திருங்க. அவர் சத்துருகள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அதனால ஆவியானவர் எப்போதும் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி அது மெதுவா 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 நகர்ந்து போகுது. ஆனா அது பறக்கும் முன்னாடி அது ஒரு ஓட்டத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் அது பறக்க ஆரம்பிக்குது பாருங்க. வானத்தை கிழித்து கொண்டு மேல 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 உயர்ந்து பறக்குது பாருங்க. அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பலனை ஊற்றி, அபிஷேகத்தை ஊற்றி உங்களுக்கு ஒரு அச்சாரமாக அவர் இருப்பார். அவர் உங்களை மென்மேலும் உயர்த்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க விழுந்து விழுந்து எந்திரிக்கிற அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு நீங்க முன்னேறி முன்னேறி போய்கொண்டே இருந்து நீங்க மேலே மேலே உயர்ந்து கொண்டே போவீங்க. அப்படி ஒரு எழுப்புதலை உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார்.